ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரவுட்ஸை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 பேர்த்துக்கு செய்கிற மாதிரி. பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை இலைகளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 இல்லைனா 5 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கு. துருவிய கேரட், முளைக்கட்டிய பச்சை பயிறு 1 கப், அதே மாதிரி 1 கப் முட்டைக்கோஸ். இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். வெஜிடபிள்ஸே இல்லாமல் பண்ணினாலும் இது நல்லா தான் இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுமே சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். நம்ம இந்த மாதிரி அடை ரெசிபி இல்லைனா ரொட்டி இது மாதிரிலாம் செய்கிறப்ப ஜீரகம் சேர்த்திட்டோம் அப்படின்னா அது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை இலைகள் சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 2 போடணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பச்சை மிளகாய்களையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தட்டி கூட சேர்த்திக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு பச்சை மிளகாய்கள் இருக்கிறதே தெரியாமல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் கட் பண்ணியே சேர்த்திக்கோங்க. இன்னும் இது நல்லா வதங்குறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். டேபிள் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 பேர்த்துக்கு செய்கிறதுக்காக நம்ம 1 கப் மாவு எடுத்திருக்கோம். அதாவது நான் எடுத்து வச்சுருந்த பெரிய கப்பில். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முளைக்கட்டிய பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இது ராவா சாப்பிட்டா வயிற்று ப்ராப்ளம் வரும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடை மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு அடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க எதையுமே நம்ம ஒதுக்கி வைக்காமல் சாப்பிட்றதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா வதங்கறதுக்காக ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 to 7 minutes இதை வேக வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வேக வைக்கிறனாலும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற துருவின முட்டைக்கோஸ், துருவின கேரட் இது ரெண்டுமே சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடை செய்கிறப்ப அது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கேரட், முட்டைக்கோஸ் ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டிங்கனாலே அது போதுமானதாக இருக்கும். இந்த டைமில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் துருவலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இதில் ஒரு கப் இல்லைனா 3/4 கப் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 8லேருந்து 9 ரொட்டிகள் நம்ம மேக் பண்ணலாம். ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இதில் 2 ரொட்டி அதாவது அடை தான் சாப்பிட முடியும். அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நல்லா மாவை வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஓரத்துலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கையிலையும் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு ஓரத்துலேருந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஒட்டு மொத்தமாக கிளறப்ப கண்டிப்பாக மாவு வெளியில் ஸ்பில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதை வந்து வேக விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம அடை சுடுறப்ப அதில் வேகிறதே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கையிலையும் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம என்ன தான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணாலும் கையில் பிசைகிறப்ப நல்லாவே அது வெஜிடபிள்ஸ் அந்த மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இந்த டைமில் உப்பு வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடையாக தட்டி அதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வாழை இலையை வச்சு இந்த மாதிரி அடை தட்டிக்கலாம். லைட்டாக அதில் எண்ணெய் தொடச்சி விட்டுக்கலாம். வாழை இலை இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கூட போடலாம். ஆனால் பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம தோசைக்கல்லில் டைரெக்டாக வச்சோம்னா அது வந்து நல்லதில்லை அப்படிங்கிறதுனால வாழை இலையை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு மாவு எடுத்து வச்சுட்டு நான் எண்ணெய் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயில் வைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம கையில் இந்த மாதிரி ஸ்டிக் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கையை வந்து அப்பப்போ தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த விரலால் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி விரலால் அமுத்தி அமுத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும். உங்களுக்கு ஷேப்பாகவும் வரும். இப்போ நம்ம தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம். கல் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை எடுத்து அந்த இலையோடு சேர்த்து நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோன்னே இலையை பிரித்து எடுத்துடாதீங்க. அது வந்து மாவு இலையோடு ஒட்டிக்கும். ஒரு 30 செகண்ட் அதாவது கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இலையை மெதுவாக எடுக்கிறப்போ அது கல்லிலிருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட இலையில் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறப்போ ரொம்பவே சீக்கிரம் செஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சமாக எண்ணெய் தாராளமாகவே சேர்த்திக்கலாம். இதே பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி அடை மேக் பண்ணி கொடுத்துடலாம். இதை வேக வைக்கிறதுக்காக நம்ம லிட்டு போட்டு 2 சைடும் மாற்றி மாற்றி வேக வைக்கணும். இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துடலாம். மறக்காமல் இதை சிம்மில் வச்சு அடை மேக் பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலேயும் கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஸ்ப்ரவுட்ஸ் கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சு. இது மறுபடியும் இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கோதுமை அடைக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி கொடுக்கலாம். அதை விட ஒரு சூப்பர் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா தயிரில் துருவின கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சாப் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தயிர் பச்சடி மாதிரி செஞ்சுட்டு அதை இந்த கோதுமை அடைக்கு கூட வச்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 2 சைடும் நல்லா லிட்டு போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் கோதுமை அடை சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியாகவும்
அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Lux Kitchen. Take care. Tata. Bye.